இது நம்ம 10ஆம் திருவிழா வீடியோவோட பார்ட் 2 வீடியோ தான். நைட்டு எல்லாருமே ரிட்டர்ன் நல்லா கிளம்பிட்டு நேராக கோயில் போகலாமா இல்லை கொலாம்பஸ் ஆட போகலாமா அப்படின்னு ஒரே குழப்பத்திலே இருந்தோம். கடைசியில் எல்லாரும் பேசி ஒரு முடிவு எடுத்துட்டு நேராக நாங்கள் கொலாம்பஸ் ஆடையே போயிட்டோம். நான் கோயிலில் சந்தன குடம் எடுக்கிறது தான் அன்னைக்கு ஸ்பெஷல். அது கொஞ்சம் லேட்டாகவே ஆகும். அதுக்குள்ளே நம்ம போய் ஒரு ரவுண்ட் அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொலாம்பஸில் ஏறியாச்சு. அதில் போன த்ரில்லிங்கும் வேற லெவலில் இருந்தது. மேலே போகும்போது அப்படியே எந்திரிச்சு கீழே விழுகிற மாதிரியே இருந்தது. எங்க மைனியெல்லாம் நான் பிடிச்சி வச்சிருந்தேன் மேலே உட்காந்துட்டு. அங்க விளையாண்டு முடிச்சதுமே நேராக நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கோயிலில் அப்படியே உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறமா மேலே அடிக்கிற இடத்துக்கு போயிட்டோம். சந்தன குடம் எடுத்துட்டு வரவங்கள அழைச்சிட்டு வர்றதுக்காக அடிப்பாங்க. அங்கே கொஞ்ச நேரமாக நின்று மேலே அடிக்கிறத பார்த்ததுக்கப்புறம் நேராக கச்சேரி நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். கொஞ்ச நேரம் தூரமாகவே நின்று கச்சேரி நடக்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் கோயில்கிட்ட போயிட்டோம். ஏன்னா சந்தன கூட அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அதை கொஞ்ச நேரம் பார்த்து முடிச்சுட்டு என் ஹஸ்பண்ட் மேலே அடிக்கிறத நான் ரொம்ப நேரமாக நின்று பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சரி போகலாம் அடித்து முடிச்சுட்டாங்கன்ட்டு கிளம்பி வரும்போது இந்த குலுக்கி சர்பத் பார்த்தோம். பார்க்கவே நல்லாயிருக்கும். அவங்க போட்டு அடிக்கிற அடியில் நானும் நம்ம தம்பியும் ஆளுக்கு ஒவ்வொன்று வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். சரி குடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா போகிற வழியில் பொட்டேட்டோ ரோலும் காலிஃப்ளவரும் நல்லா சுட சுட பொரிச்சிட்டு இருந்தாங்க. அங்கே நின்று எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பார்சல் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம் மக்களே. பாய் பாய்.